விஜய் முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடைத்த பிறகு இப்போ இந்த முதலமைச்சர் நாற்காலி மீது தீராத காதல் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள். லெஜெண்ட் சரவணா நானும் முதலமைச்சராக அப்பா நம்ம தாத்தாவுடைய இடத்த நீ யார் பிடிக்கிறோமா இல்லையா? என்னைக்கு விஜய்ட்டு அந்த கட்சி தோக்குது அப்புறம் அந்த கட்சி கலைச்சிட்டு போகிறது ஒன்று இருக்கிறது ஒன்று. விஜயுடைய அதிருப்தி வாக்குகள் திமுக அதிமுக போக திரும்பாது. அடுத்து எங்கே போகும்? இன்னும் ஒரு சினிமாக்காரர். அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கி திரு தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள். நேற்று அவர் வந்து ஒரு மாநாடு மாதிரி போட்டு விஜயை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நிறைய ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை தட்டி கொடுங்க, எனக்கு வந்து அவார்டு கொடுக்குறது வந்து நல்ல படங்கள்லாம் நடித்தேன், அப்போ வரல, இப்போ ஏதோ வந்திருக்குது, அப்புறம் எங்கள் பசங்கள்லாம் சாதாரண பசங்கள்ல அப்படின்னு அந்த உரையினுடைய சுருக்கமே அரசியல் நகர்வு போல் தெரிகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடைத்த பிறகு இப்போ இந்த முதலமைச்சர் நாற்காலி மீது தீராத காதல் திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கு. நீங்கள் லெஜெண்ட் சரவணா நானும் முதலமைச்சராகணும் அவரும் நினைக்கிறேன். 2 படம் நடிச்சிட்டாரு. ஆமாம், 2 படம் நடிச்சிருக்காரு. திரைப்படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் லெஜெண்டை தெரியுமில்ல. லெஜெண்ட் நீங்கள் ரஜினிக்கு என்ன மரியாதையோ விஜய்க்கு என்ன மரியாதையோ அது கோட்டு சூட்டு டை மேக்கப்பு சிகை அலங்காரம் உடை அலங்காரம் அதே மாதிரி மேக்கப் இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு 500 கோடி ரூபாங்கிறது சாதாரண விஷயம். 500 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். 234 தொகுதிக்கு 2 கோடி ரூபா போட்டால் 500 கோடி ஆச்சு. போட்டு விளையாண்டு தான் பார்ப்போமே. எனக்கு ஆண்டவனுடைய அருள் இருக்குது. அதே போல் வாடிக்கையாளருடைய கனிவு இருக்குது. நான் குறைந்த விலையில் கொடுக்குறேன். இதை தமிழ்நாடு முழுக்க என்னால் விரைவாக அதை வந்து சர்வீஸாக எடுத்துக்கிட்டார். மக்கள் சர்வீஸ் தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்த முடியும். குறைந்த விலைக்கு லாபமே இல்லை. உற்பத்தியாளர் உற்பத்தி செஞ்சு எங்களை கொடுக்குறா. நான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 2000 தொழிலாளிகளுக்கான சம்பளம் அதோட மக்களுக்கு போயிடுது. எனக்கு எந்த விதமான லாபம் வேண்டாம். இது அப்படி பார்த்துக்கிட்டீங்க மக்கள் சேவை. இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 55 படம் நடிச்சிருக்கிறாரு தனுஷ். இன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி 56வது படத்தை அப்டேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எதுக்குமே குரல் கொடுத்தது இல்லையா? மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே இல்லை. மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தா கடையை போட்டு சீல் வச்சுருவோம். இப்போ சூர்யாலாம் பேசியிருக்காரு எஜுகேஷன் சம்மந்தமாக. அப்போது அதாவது என்ன நினைக்கிறாருன்னா தனுஷ் தன்னுடைய மாமனார் சீட் விஜய்க்கு இப்போ ஈஸியாக கிடச்சிருக்கு. ரஜினி இழந்த அந்த நாற்காலி விட்ட இடம் இப்போ தனுஷுடைய பசங்க 2 பேர் இப்போ தோளுக்கு இணையாக வளர்ந்துட்டாங்க. என்ன சொல்கிறான் அப்பாட்ட, அப்பா நம்ம தாத்தாவுடைய இடத்த நீ யார் பிடிக்கிறோமா இல்லையா? மக்கள் நம்ம குடும்பத்து மேலே, ரஜினி குடும்பத்து மேலே மிகப்பெரிய தீராத காதல். தாத்தா அநீதியை எதிர்த்து ஏறக்குறைய ஜெயலலிதா காலத்திலிருந்து கருணாநிதி காலத்திலிருந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சேர வேண்டிய அந்த மதிப்பு மரியாதை சாதாரணமாக யாருக்கு கிடச்சிருச்சு? விஜய் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்புகிறார். இப்போது லதா ரஜினிகாந்த் கூட மக்கள் மேடை ஆரம்பித்தாங்க. இப்போ இவருடைய நோக்கம் அரசியல் நகர்வு தானா? அரசியல் நகர்வு தான். இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க? முன்னணியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே பணம் இருக்குது. நீங்கள் பின்னணினா பணம் கொடுக்குறவன் லாபத்தை எதிர்பார்ப்பான்ல. பாஜகவுடைய ஆசி பெற்ற குடும்பம் யாருடைய குடும்பம்? ரஜினி மாமனார் குடும்பம். அப்புறம் தான் ரஜினி. இப்போ ஒரு முன்னாள் ஒய்ஜி குடும்பம், ஆர்எஸ்எஸ் குடும்பம், லதா உட்பட. லதாவை ரஜினி திருமணம் செய்த பிறகுதான் அவர் தமிழ்நாட்டு திரைத்துறையில் சீனியர் யார்? ரஜினிகாந்துக்கு மாமனார் குடும்பம், ஒய்ஜி குடும்பம், நாடக. அதுக்கு பிறகுதான் ரஜினியே வராது. ரஜினிக்கு பிறகு தனுஷ் வராது. அப்போது இந்த பாஜக தொடர்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய ரஜினி தொடர்பு, இப்படி பல விஷயங்கள் தனுஷுக்கு கை கொடுக்கும்னு நம்புகிறேன்.
இப்போ விஜய் அவர்கள் வந்து நிறைய ஒரு யங் சூப்பர் ஸ்டாராக நிறைய பேர் நம்மளே பேசியிருக்கோம், நிறைய என்டர்டெய்னராக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. தனுஷ்க்கு அந்த அளவுக்கு பின்னணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இருக்குதோ இல்லையோ முயற்சி முயற்சி பண்ணி நீங்கள் ராகவ லாரன்ஸ்னு சொல்கிறாரு. நான் எம்எல்ஏன்றார், மந்திரி, பில்லி சூனியம் மந்திரம் ரத்த காட்டேரி காஞ்சனா. இப்போ அவர் மக்கள் விரும்புனா நானும் முதலமைச்சராக வர்றதுக்கு தயாராக இருக்கேன். மக்கள் விரும்புனா அவருடைய டோன் அப்படி தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான கொடி அறிமுகம், இப்போது அவர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய கேம்பஸை யூட்டிலைஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் போகும்போது அடுத்து இவங்க தேர்தல் நகர்வுக்கும் இருக்கிறதா நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ளே 234 தொகுதியிலையும் ரசிகர் மன்ற தலைவரே மாவட்ட செயலாளர், ரசிகர் மன்ற தலைவரை மாவட்ட செயலாளர். இப்போ விஜய்க்கு மாவட்ட செயலாளர் இல்லையே, ஒன்றிய செயலாளர் இல்லையே, கிளை செயலாளர் இல்லையே, நகர செயலாளர் இல்லையே, ஆட்சி பிடிக்கலையா? அந்த கான்ஃபிடென்ட் வந்து சரி. அது சார் நீங்கள் ராமராஜன் எடுத்துட்டிங்கன்னா, ராமராஜ கரகாட்டக்காரன் தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் ஓடின பிறகு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நம்ம தாயா நார்த்தனா நாட்டியா, அது மதுரையில் ஒரு 3 தேட்டர் ஒரு வருஷம் ஓடுனுச்சு. ஆமாம், அது தேட்டரை விலைக்கு வாங்கிட்டார் அவர். அப்போது அவர் என்ன சொன்னார், அடுத்து முதலமைச்சர் நான் தான். நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? இப்போ மனைவி மக்கள்லாம் கைவிட்டு லாட்ஜில் தங்கிட்டு ஹோட்டல் சாப்பாடு எவனா எடுத்துகிட்டு வருவானான்னு பார்த்துட்டு இருக்காரு. இல்லை, இப்போ இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி வந்தார், விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தார், இப்போ அடுத்து சரத்குமார் பற்றி கூட நம்ம பேச போகிறோம். இப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு ஏதோ ஒரு காலம் கணிஞ்சிருச்சு விஜய்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான எண்ணத்தில் இப்போ எல்லா நடிகர்களும் கிளம்பியிருக்காங்க. அங்கே ஆந்திராவில் வந்து ஜூனியர் என்டிஆர் ரெடி ஆகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். இந்த மாதிரி மக்களை அந்தளவுக்கு ரொம்ப எளிதாக ஒரு எல்லா நடிகர்களுக்கும் வரவேற்பு கொடுத்துருவாங்களா? இல்லை, அதாவது இப்போ திமுக அதிமுக கதை முடிஞ்சுது, திமுக கதையும் முடிஞ்சது. ஆமாம்மா, என்னைக்கு விஜய்ட்டு அந்த கட்சி தோக்குது அப்புறம் அந்த கட்சி கலைச்சிட்டு போகிறது ஒன்று தான் இருக்கிறது ஒன்று. நீங்கள் அரசியல்வாதி அரசியல் பண்ணலைன்னா மக்கள் எங்கே போவான்? யார் இருக்கா? சினிமா தேட்டர் தானே போவான். நீங்கள் உங்கள் வேலை செய்யலின்னா மக்கள் வேற எங்கே போவான்? இப்போ அதுதான் நடந்திருக்கு. எடப்பாடி ஸ்டாலின் 2 பேருமே ஒன்று சேர்ந்து இந்த புது சினிமா நடிகரை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு மக்கள் கொண்டு விட்டான் இல்லையா? உதயசூரிய சின்ன ஒன்று அந்த பட்டனை உடையில, ரெட்டையில பட்டனை உடையில, இது உடைஞ்சிது. விசில் அமுத்து எல்லாரும் அதையே அமுத்துறான். அது எவ்வளோ நேரம் தான் பிளாஸ்டிக் தானே உடஞ்சே போச்சு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக விசில் நிற்கின்ற போது இந்த காலகட்டத்தில் தனுஷ் வந்து எதிர்த்து இந்த காலகட்டத்தில் அரசியல் பண்ண முடியுமா? வெற்றிக்காக பண்ணுறாரா இல்லை பிஜேபி ஏதோ அவார்டுக்கு வார்டெல்லாம் இல்லை சார், இங்கே எடுத்தோன்னு பிஜேபி எல்லாரும் அப்படி இல்லை. பிஜேபி அவன் தமிழ்நாட்டு எவன் வந்தால் அவன் கண்டுபிடி கொடுத்துருவான். அதிகாரத்துக்கு வந்து நீங்கள் திமுகவை கண்டுபிடி தான் இருந்தது, அதிமுக கண்டுபிடி தான் இருந்தது. நீங்கள் இப்போ சும்மா இந்த திமுககார நாஞ்சில் சம்பந்தி பிஜேபி அவன் அவன் அறிவாளி சார். பார்ப்பனர்கள் தமிழர்களை போல முட்டாளாம் இல்லை. ஆட்சிக்கு எவன் வந்தாலும் குடுமி எங்கே இருக்கும்? நீங்கள் கிணத்துல உரை இருக்குல்ல, அந்த வாளி எங்கே சுற்றினாலும் கிணத்துக்குள்ளே எவ்வளோதான் ஆழத்தில் போனாலும் எங்கே வரும்? கையில் மேலே வந்துடும், கப்பிக்கு வரும். அதுதான் தத்துவம். அதே போல் பாஜக எவன் அதிகாரத்துக்கு வந்தாலும் குடுமி எங்கே வந்துடும்? பாஜக வந்து. அதனால் இந்த பாஜகங்கிறது அமெரிக்கா எதிர்ப்புங்கிறது கம்யூனிஸ்ட்கார எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா ஒழிச்சே தீருங்குவான், உள்ளூர்லேயே அவனே ஒழிக்க முடியாது. அதே போல் அதனால் தனுஷ் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயினுடைய அதிருப்தி, மக்கள் இப்போவே அதிருப்தி ஆகிட்டான். மக்கள் இப்போவே அதிருப்தி ஆகிட்டான் விஜய் மேலே. கொஞ்சம் கொஞ்சமாக அது நகருது. இது திமுகவுக்கு போகாது, அதிமுகவுக்கு போகாது. நம்ம அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது தனிப்பட்ட தனுஷ் இல்லை, தனுஷை சுற்றி ஒரு பெரிய மனுஷ் இருக்கு. அதுதான் அதுதான் அதாவது நீங்கள் உடனடியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது சார். உடனடியாலாம் இது ரகசியமாக போகிறான். ஏன்? விஜயுடைய பகையை சம்பாரிச்சு கொண்டா நினைப்பான். சினிமாக்கார எப்பவுமே பிறவி கோலை. ஒரு ஏட்டையாக விசாரிக்க போனால் ஊரை விட்டு ஓடிடுவான். ஒரு ஏட்டையா விசாரிக்க போனால் எழுதி குடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா அவ்வளோ தவறு பண்ணியிருப்பானா? ஆமாம். அப்புறம் ஒரு ரவுடி கட்சியை காமிச்சான்னா ஒரு சின்ன கோடு விழுந்து என்ன ஆகும்?
அவ்வளோதான், சினிமா லைஃப் போயிடுச்சு. நீங்கள் ரஜினியை ஒரு ஹவுஸ் பிரேக்கிங், ஒரு வீடு திருடி ஊடு போது திருடுறவன் ஒருத்தன் எப்படியாவது ரஜினியை தொட்டு பார்த்தோன்னு முடிவு பண்ணிட்டான். உண்மை கதை, உண்மையாக நடந்தது. அப்போது பாய்ஸ் கார்டனில் போய் அந்த பூஞ்செடிக்குள்ள ஒளிஞ்சிருந்து எப்படா ஜன்னல் திறப்பார், கதவை திறப்பார், நைட்டு இருப்பாருன்னு பார்த்து 3 நாளாக பண்ணை தின்னுட்டு கிடந்து 3ஆவது நாள் ரிலாக்ஸாக அவர் வெளியில் வரும்போது, இல்லை அவருடைய பெட்ரூமில் நிறைய பூஞ்செடி தோட்டம் மாதிரி இருக்கும், அதில் ஏறி உட்காந்துருக்கான். அவர் ஒரு ஆள் போகிற மாதிரி அந்த கதவை திறக்கிற பொழுது உள்ளே போயிட்டான். உள்ளே போய் அவன் கத்தியை காமிக்கல, துப்பாக்கி காமிக்கல, ரஜினி ஏசியில் அப்படியே வேர்க்குது, அப்படியே நீர்த்தேவலை வருது. ஏன் கத்துனா என்ன பண்ணுவான் அவன்? குத்தி விட்டாங்க. அந்த மூஞ்சி 300 கோடி ரூபாது, எவ்வளவு 10 படம் எடுத்த 3000 கோடி அது அந்த முகம். அப்போ அவன் தலைவா உன்னை பார்க்குற எவ்வளோ நாளாக நான் இங்கே கிடந்தேன், இவ்வளோ கிள்ளி வைக்கிறான், தொட்டு பார்க்குறான், இப்படியே இருக்காரு ரோபோ மாதிரி. உண்மையாக நடந்தது. அப்போது அவன் ஜெயிலுக்கு போய் இந்த கதையை சொன்னான். புதுக்கோட்டை பாவாணர் அவர் தான் அவனை இன்டர்வியூ எடுத்தவர். இதெல்லாம் ஒரு 25 வருஷம் ஆச்சு. இதுதான் சினிமாக்கார், இதுதான் சினிமாக்கார். அப்போது விஜயுடைய அதிருப்தி வாக்குகள் திமுக அதிமுக போக திரும்ப அது அங்கிருந்தான் இங்கே வந்துருக்கு. அடுத்து எங்கே போகும்? இன்னும் ஒரு சினிமாக்கார். இப்படி தான் தனுஷை சுற்றி இருக்கிற ஆலோசகர்கள். இப்போ அப்துல் கலாமுக்கு ஆலோசகர் இருந்தாங்கல்ல, பொன்ராஜ் மாதிரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ சரியான நேரம், களத்தில் இறங்கு. நீங்கள் எஸ்ஐசியை உருவாக்குனாரு விஜய், தனுஷா யார் உருவாக்குனா? அவங்க அப்பா உருவாக்குனார், கஸ்தூரி ராஜா. அவங்க அண்ணெல்லாம் விடுங்க, கஸ்தூரி ராஜா தான் அந்த காலத்தில் ராமநாராயணுக்கு அடுத்தபடியே படம் எடுத்து, ராமநாராயணுக்கு அடுத்தது. அப்போது கஸ்தூரி ராஜா தயாரிப்பு, எஸ்ஐசி தயாரிப்பு முதலமைச்சர் ஆகும்போது கஸ்தூரி ராஜா தயாரிப்பு ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு திட்டமிடுறாங்க. 31ல் ஆட்சியை பிடிக்கணும், இல்லைன்னா ஒரு 100 சீட்டாவது வரணும், 234 வர வேண்டாம். அதிருப்தி வாக்காளர்கள் பூரா அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு